இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு போன முறை இமயமலையில் தியானம் செய்திருந்தார்கள். இன்றைக்கு 2 நாட்களாக நம்மளுடைய தென்பகுதியில், நம்மளுடைய குமரிமுனையில் விவேகானந்தர் அவர்கள் இங்கு தியானம் செய்த அதே இடத்துல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிவித்துக்கொள்கிறேன். எவ்வளோ பெரிய, அதாவது 2014 நாம் 10வது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தோம். இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 5 இடங்கள் முன்னேறி 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக, குறிப்பாக இங்கிலாந்தையெல்லாம் பின்தள்ளிவிட்டு 5வது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம். இன்னும் 27க்குள்ளே நாம் 3வது பொருளாதாரத்தை அடைவோம் என்பது தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த கேரண்டி. அந்த கேரண்டியை நாம் போய் அடைந்து விடுவோம் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கு. யாரும் எதிர்பாராத வெற்றி, ஒரு வரலாற்று திருப்புமுனை வெற்றியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்கு வெற்றி பெறும். எங்களுடைய பிரதமருக்கு இரட்டைப்படையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சமர்ப்பிப்போம். இந்த பேர் 2 சொன்னாங்க. ஒரு சாதாரண இளைஞர், ஏன்பா தெருவை சுத்தம் பண்ணலன்னு சொன்ன இளைஞர் தாக்கப்பட்டிருக்கிறார். தாக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் படுகாயமாயிருந்து மருத்துவமனையில் இருக்கிறான். அந்த பையனை மேலே கேஸ் போடுறாங்கன்னா தமிழக காவல்துறையினுடைய சீர்கேடு எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு சின்ன உதாரணம். நன்றி அண்ணா.